டெய்லி வித் காட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் தாமே புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த புதிய நாளிலும் புதிய கிருபையினாலும் புதிய நன்மையினாலும் உங்களை நிரப்பப் போகிறார். நாம் சேர்ந்து ஜெபித்து இந்த நாளின் நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம். எல்லோரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபித்து நாம் ஆரம்பிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இன்றைக்கும் ஒரு புதிய நாளை தந்து இந்த நாளிலும் காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, ஆண்டவரே ஜெபிப்பதற்கு, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலும் புதிய நன்மையினாலும் எங்களை நிரப்புகிற தேவன் இன்றைக்கும் எங்களையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் புதிய கிருபையினாலும் புதிய நன்மையினாலும் நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஜெயம் சிறக்க பண்ணி ஆண்டவரே அவர்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் நிகழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக நீர் மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய மகிமையும் உம்முடைய பிரசன்னத்தையும் உணர நீர் கிருபைகளை தந்து நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தலை தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் கர்த்தரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அவர் இருப்பேன் என்று சொன்னவர் இப்பொழுதும் உங்கள் மத்தியில் இருக்கிறார். நாம் சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுதே நிச்சயமாக அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். கிருபையினாலும் நன்மையினாலும் உங்களை நிரப்பி வருகிற நாட்களில் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசத்தில் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். நாம் சேர்ந்து பாடுவோம், போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை. இயேசு என்கிற நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம். நிச்சயமாகவே அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை. என்னோடு சேர்ந்து பாடலாமா? உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புனித இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் வார இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் வார இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவோம். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலை மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலை மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாறு சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாறு சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆற்றின் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும்
பாடுவேன். ஆற்றின் ஜெயத்தோணியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நம்மை ஒருபோதும் மறக்காதவர், எப்பொழுதும் நம் நினைவாக இருக்கிறவர் இப்பொழுது உங்கள் மத்தியிலே இருக்கிறார். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் போடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, எப்பொழுதும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். நாம் சேர்ந்து பாடுவோம். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் போடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு கட்டளை, பூமி எங்கிலும் எனக்கு சாட்சியாயிருங்கள் என்று சொல்லி. இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்துட்டோம்னு எனக்கு தெரியல. இனி வருகிற நாட்களில அவருக்கு சாட்சியாக எழும்புவோம். ஒரு கூட்ட ஜனத்தை அவருக்கு ஆதாயமாக்குவோம். ஆண்டவர் நமக்கு தந்த அழைப்பிலே உறுதியாக ஓடுவோம். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். ஆண்டவர் தாமே அதற்குண்டான பலத்தினால் இப்பொழுது உங்களை நிரப்புவாராக. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால், ஆமென். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து கொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து கொண்டு செய்குவேன். ஆமென். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து கொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் தேவதேவனை,
இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யாத்திராகமம் அதிகாரம் 24. பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்றார். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியைப் போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, டெய்லி வித் காட் என்கிற ஃபேமிலி பிளஸிங் ஃபெல்லோஷிப்பிற்கு உங்களை இயேசுவின் நாமத்தில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது யாத்திராகமம் 24வது அதிகாரத்திலே இருக்கின்றோம். ஆண்டவர் இதுவரை இந்த நிகழ்ச்சியை நடத்த கிருபை பாராட்டினார். உங்களில் ஒரு சிலர் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இதனை கைப்பற்றுவதனால் மிகுந்த
சந்தோஷம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. 24ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறிய தியானத்தை தியானிப்பதற்கு முன்பு 7வது பிரமாணம் 23வது அதிகாரத்தில் பார்த்தோம். 23வது அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 33வது வசனம் வரைக்கும் 7வது பிரமாணத்தை பார்த்தோம். அந்த பிரமாணத்தினுடைய சிறிய தலைப்பு என்னவென்று சொன்னால், பகஞ்சர் மீது தொடுக்கும் போரை குறித்த பிரமாணம். பகஞ்சர் மீது தொடுக்கும் போரை குறித்த பிரமாணம் 7வது பிரமாணம். அதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 24ஆம் அதிகாரத்தில் 8வது பிரமாணமும் 9வது பிரமாணமும் சொல்லப்படுகிறது. இந்த 2 பிரமாணத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 24:1 முதல் 8 வசனங்களில் உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படுதல் என்கிற பிரமாணத்தை குறித்து பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 24:1-2, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 23ஆம் அதிகாரம் ஆகிய அதிகாரங்களில் அடங்கியுள்ள கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மோசேயனிடம் கூறிய போது அவன் சீனாய் மலையில் இருந்தான். மலையின் உச்சியில் இருந்து மோசே புறப்பட்டு செல்லும் முன்பு ஆரோனையும் அவனுடைய 2 குமாரர்களாகிய நாதாபையும் அபியூவையும் இஸ்ரவேலின் மூப்பர்கள் 70 பேரையும் அழைத்து கொண்டு வரும்படி அவனிடம் தேவன் கூறினார். ஆயினும் மோசே மட்டுமே கர்த்தரை நெருங்கி செல்ல வேண்டும், மற்றவர்களோ சற்று தொலைவிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் கீழ் பாவிக்கும் தேவனுக்கும் இடையே தூரம் இருக்க வேண்டும் என்னும் நிபந்தனை கை கொள்ளப்பட்டது. ஆனால் கிருபைக்கு கீழாக நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் பார்க்கின்றோம். அவர்கள் சமீபத்து வரலாகாது என்று நியாயப்பிரமாணம் கூறுகிறது. ஆனால் கிருபையோ சேரக்கடவோ என்று எபிரேயர் 10:22 பார்க்கின்றோம். 24ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்களில் மோசே மக்களிடமாய் இறங்கி வந்து அவர்களிடம் நியாயப்பிரமாணத்தை அறிவித்தான். அதை கைக்கொள்வதற்கு தேவையான ஆற்றல் தங்களுக்கு இல்லை என்பதை உணராமல் அதை கைக்கொள்வதாக அவர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டார்கள். தேவனுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே நிறுவப்பட்ட நிபந்தனையுடன் கூடிய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி மோசே பலிபீடத்தை கட்டி 12 தூண்களை நிறுத்தினான். அவை 12 கோத்திரங்களின் இலக்கத்தின் படியாக நிறுத்தப்பட்டது. பின்னர் அவன் பலியின் இரத்தத்தை எடுத்து அதில் பாதியை பலிபீடத்தின் மேலும், அதாவது இந்த உடன்படிக்கையில் தேவனுடைய பங்கு இருப்பதை தெரிவிப்பதை பலிபீடத்தின் மேல் செலுத்தினான். அதே போல மீதியை மக்களின் மேலும், அதாவது தாங்கள் ஒப்புக்கொண்டபடி நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வோம் என்று ஒப்புக்கொண்டபடி தங்களுடைய பங்கை நிறைவேற்றுவதை உறுதி செய்யவும் அதை மக்கள் மீதும் தெளித்தான். உடன்படிக்கைகள் வேதாகமத்தில் முக்கியமான இடத்தை பெறுகின்றன. வேதாகம உடன்படிக்கைகள் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே நிகழ்கின்றன. பரிசுத்த தேவனுக்கும் பாவத்தால் பாவியாகி போன மனிதனுக்கும் இடையே உடன்படிக்கை ஏற்பட பலிகள் தேவைப்பட்டன. பலியால் பிரயாச்சித்தம் ஏற்படுத்தப்பட்ட பிறகே பாவியாகிய மனிதன் பரிசுத்த தேவனை அணுக முடிந்தது. இந்த பிரமாணம் மாற்றப்படத்தக்கதல்ல, தேவ ஞானத்தால் தீர்மானிக்கப்பட்டது.
இந்த பலியில் இரத்தம் உண்டு. இரத்தம் சிந்துதல் அன்றி பாவ மன்னிப்பு இல்லை. இந்த பலிகளும் இரத்தமும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பலி மரணத்தில் அடிப்படை கொண்டு ஏற்படுத்தப்பட்டவை. பழைய ஏற்பாட்டு பலிகளெல்லாம் பலியாக வர இருந்த கிறிஸ்துவை சுட்டி நின்ற நிழலுருவங்களாக இருந்தன. கிறிஸ்து புதிய ஏற்பாட்டை தமது தூய இரத்தத்தால் ஏற்படுத்தி அதனை நித்திய உடன்படிக்கையாக்கியவுடன் அனைத்து பலி நிழலுருவங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தற்கால பார்வையில் பலிகள் கொடுமையானவை. தேவகுமாரனின் பலி மிருக பலியிலும் கொடுமையானது. பாவம் அவ்வளவு கொடூரமாக இருந்ததால் வேறு வழி இல்லை. 9வது பிரமாணத்திற்கு செல்ல போகிறோம். தேவனுடைய மகிமை வெளிப்படுதல். 24ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களில். அதனை தொடர்ந்து மோசேயும் மற்றவர்களும் முதல் 2 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள கட்டளையின்படி சீனாய் மலையின் மேல் ஏறி போனார்கள். அவர்கள் தேவனை அவருடைய மகிமையில் தரிசித்தார்கள். பொதுவாக தேவனை தரிசிப்பது ஒருவன் கொல்லப்படுவதற்கு போதுமானது. தேவனை தரிசித்து ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் சாவதற்கு அது போதுமானது. ஆனால் இங்கு அவ்வாறு நிகழவில்லை. அவர்கள் அழிக்கப்படவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அவர்கள் தேவனை கண்டார்கள். மேலும் சமாதான பலியை உண்ணும்படி உயிரோடு இருந்தார்கள். தேவனை காண்பது குறித்து திருமறையில் முரண்பாடு இருப்பது போல் தோன்றுகிறது. ஒருபுறம் தேவனை காண்பது இயலாத செயல் என்பது போல் கூறும் வசனங்கள் உள்ளன. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், யோவான் 1:18, 1 யோவான் 4:12. மறுபுறத்திலே மனிதர்கள் தேவனை தரிசித்த நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டுள்ளன. ஆதியாகமம் 32:30, யாத்திராகமம் 24:10, யாத்திராகமம் 33:23. தேவன் தம்முடைய மகிமையை திரையிடாத நிலையில் காண்பவன் எவனும் ஆவியாக போய்விடும்படி அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஆயினும் அவர் மனித உருவில் அல்லது தேவதூதனாக அல்லது மகிமை திரையிடப்பட்ட நிலையில் தம்மை வெளிப்படுத்த முடியும். உபாகமம் 5:24. அந்நிலையில் ஒருவன் அவரை கண்டும் உயிர் வாழ முடியும். யாத்திராகமம் 24:12 முதல் 18 வசனங்களில் மற்றும் ஒரு மலையேறி செல்லும் காட்சி இங்கு சொல்லப்பட்டுள்ளது என்பது தெளிவு. இத்தருணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரை யோசுவா மோசேயுடன் சென்றான். மோசே இல்லாத நேரத்தில் ஆரோனும் ஊரும் மக்களை நியாயம் விசாரிக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. 6 நாட்கள் மலையின் ஒரு பக்கமாய் மோசே காத்திருந்தான். அப்பொழுது மலை உச்சியை மேகம் மூடியிருந்தது. பிறகு தேவனுடைய அழைப்பின்படி மோசே மலையின் உச்சிக்கு ஏறி சென்று மேகத்திற்குள் நுழைந்தான். அங்கே அவன் அடுத்த 40 நாட்கள் இரவும் பகலும் தங்கியிருக்க வேண்டியதாயிற்று. 40 என்னும் எண் சோதனை நாட்கள் அல்லது தகுதிகான் பருவத்தை குறிக்கக்கூடியது. இங்கு மக்களே சோதிக்கப்பட்டார்கள். மோசே சோதிக்கப்படவில்லை. அவர்கள் பாவத்தில் வீழ்ந்து சோதனையில் தோற்று போய்விட்டார்கள். ஒருவேளை இந்த காலை நேரத்திலே நாமும் பாவத்தில் விழுந்து தோற்று போய் காணப்படுகிறோமா? நமக்கு கிறிஸ்துவின் இரத்தம் உடன்படிக்கையாய் நிற்கிறது. நமக்காக கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தம் தோற்று போகிற இரத்தம் அல்ல. கிறிஸ்துவின் இரத்தம் உலகத்தை ஜெயித்த இரத்தம், சாத்தானுடைய தலையை நசுக்கின இரத்தம். ஆகவே மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நான் தோற்று போக அழைக்கவில்லை, ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை
உறுதியாய் பிடித்து கொள்வோம், பற்றி கொள்வோம், பறைசாற்றுவோம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.